கொதிக்குது. இன்னைக்கு 0 ஆயில பூரி செய்ய போறோம். அது எப்படி செய்யறேன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டுடணும் பூரியா. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். 2 நிமிஷம் வேகணும்ல. இப்போ இந்த மேலே அப்படியே வந்துருச்சு பூரி. நமக்கு தண்ணியில போட்டோன்னா அது அனிமா அப்படியே நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்த பூரியை போடுவோம். இங்கே வச்சிருவோம் ஒரு பிளேட்ல. இப்போ எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருவோம். நம்ம ஏர் ஃப்ரையரில் பூரி வச்சாச்சு பாருங்க. ஆயிலே நோ ஆயில் இல்லாமல் வச்சுருக்கேன். அப்படியே பொப்புது பாருங்க. அதுதான் சரி உங்கள்கிட்ட அப்படியே காட்டலாம் சூப்பரான்ட்டு. 0 ஆயிலில் நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 4 செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் வைக்க போகிறோம் செட் பண்ணி. அஞ்சு நிமிஷம் செட் பண்ணியாச்சு. இப்போ பூரியும் உள்ளே வச்சாச்சு. இதை பாருங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையில் எவ்வளோ அழகாக பொப்புது பாருங்க. ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை, நமக்கு நோ ஆயில். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. உண்மையாகவே நல்ல பெனிஃபிட் தான் இது. டேஸ்ட்டை நம்ம பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வைக்கிறது. நிறைய பார்த்துருக்கேன் எப்படி செய்யணும்னு. சரி அதேமாரியே பார்த்து தான் செய்கிறேன். இந்த பாருங்க எப்படி பொப்புது பாருங்க. அப்பா சூப்பராக பொப்பிடுச்சுங்க. நம்ம எண்ணெயில் போடுற மாதிரி. வாவ், நம்ம பூரி எல்லாம் முடிஞ்சிருச்சு சுட்டு நல்லா அழகா. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எண்ணெய் நோ ஆயில், 0 ஆயிலில். இனிமேல் எடுத்து வச்சிருவோம் ஒன்று ஒன்றா. நம்ம இதை பாருங்க ஏர் ஃப்ரையில் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க. பூரி பாருங்க, குண்டு குண்டு பூரி, எண்ணெய் இல்லாத பூரி சூப்பராக சுட்டாச்சு. எப்படி வருமோ நினச்சேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு சைடு சட்னியும் வச்சுருக்கேன். பீன்ஸ் பொரியல், பைத்தம்பருப்பு போட்டு முட்டை ஊற்றி வச்சுருக்கேன். நமக்கு ஹெல்த்தியாக வேணால ஒரு முட்டையும் வேக வச்சு நல்லா இப்படி சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டா சும்மா டக்கராக இருக்கும். ஹெல்த்தி வேறு உடம்புக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னுமே நமக்கு பல வீடியோஸ் வரும். இந்த ஏர் ஃப்ரையரில் பல டிஷ்ஷஸ் நமக்கு வரும். இன்னுமே செஞ்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.